வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, மகாவலி அதிகார சபை, அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மின்சார உற்பத்தி லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனம் ஆகியவற்றின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல் நீனோ நிலைமை நாட்டின் உணவு பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் வலுசக்தி ஆகிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அந்த துறைகளை முகாமைத்துவம் செய்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. தற்போதுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவினை விவசாயம், குடிநீர் மற்றும் வலுசக்தி துறையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்யும் வகையில் பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எல் நீனோ நிலைமை 2016-2017 ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலைமைக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடும் என இங்கு சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் இதற்கேற்ப விசேடமாக நீர் முகாமைத்துவ திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதன் கீழ் 2026 ஆண்டின் சிறுபோக விவசாய நடவடிக்கைகளை சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு மத்தியில் எதிர்வரும் சில மாதங்களில் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் உணவு பாதுகாப்பை பேணுதல் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மின் உற்பத்தி மற்றும் எதிர்வரும் சிறுபோகத்திற்கு தேவையான நீரை வழங்குதல், குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான தேவையான திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தித்வா புயல் மற்றும் மத்திய கிழக்கு போர் நிலைமையினால் ஏற்பட்ட சவால்களை எதிர்கொண்டதை போன்று ஒரு வெளிப்புற சவாலான இந்த உலகளாவிய சூழ்நிலையும் முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியும் என்பதை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். சரியான திட்டமிடல்களுக்கு அமைய செயற்படுவதன் மூலம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். எல் நீனோவின் தற்போதைய நிலை என்ன? எல் நீனோ நிலைமை ஏற்படுவது மற்றும் அது தீவிரமடைவது தொடர்பில் பிரதானமாக பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை அளவிடுவதன் மூலமே அவதானிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையத்திற்கு அமைய பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியின் வெப்பநிலை குறியீடு 0.8 பாகை செல்சியஸ் விட அதிகரித்தால் அது எல் நீனோ நிலையை நோக்கி நகர்வதாக கருதப்படுகிறது. அதன்படி கடந்த 7ஆம் தேதி அளவில் பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை அந்த மட்டத்தை எட்டியுள்ளது. ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகளுக்கு அமைய ஜூன் மாதத்தில் இந்த வெப்பநிலை 1.5 பாகை செல்சியஸ் வரையும், ஜூலை மாதத்தில் 2 பாகை செல்சியஸ் வரையும், ஆகஸ்ட் மாதத்தில் 2.6 பாகை செல்சியஸ் வரையும், செப்டம்பர் மாதத்தில் 2.9 பாகை செல்சியஸ் வரையும், அக்டோபர் மாதத்தில் 3.1 பாகை செல்சியஸ் வரையும், நவம்பர் மாதத்தில் 3.2 பாகை செல்சியஸ் வரையும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது. எல் நீனோ நிலைமையினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு 2016 ஆண்டு ஏற்பட்ட சூழ்நிலைக்கு ஒத்ததாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. 2016 ஆண்டில் பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை 2.76 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. 2016 ஏற்பட்ட சூழ்நிலை என்ன? 2016 ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் மழைவீழ்ச்சி குறைந்திருந்ததோடு நீருக்கான தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இந்த வறட்சியான காலநிலை 2016 ஜனவரி முதல் மார்ச் வரை நீடித்ததுடன் பல நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சி அடைந்தது. இதனால் நீர்மின் உற்பத்தியை சுமார் 18% வரை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே ஆண்டு மே மாதம் அளவில் பலத்த மழை பெய்ததுடன் அரநாயக, சாமசர மலை உள்ளிட்ட பல மண் சரிவுகள் இந்த மழையுடனான வானிலையை நிலவிய காலப்பகுதியிலேயே பதிவாகின. கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பல பகுதிகளிலும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நிச்சித එක සූදානමකට යන්න බෑ. ஒரு குறிப்பிட்ட தயார்படுத்தலுக்கு நாம் செல்ல முடியாது. எவ்வாறாயினும் புதிய முன்னறிவிப்புகள் மற்றும் பருவகால முன்னறிவிப்புகளை பயன்படுத்தி அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு பொருத்தமான வகையில் தங்களது திட்டங்களை அமைத்துக் கொள்வதே சிறந்தது. அது ஒரு குறிப்பிட்ட தயார்படுத்தல் மாத்திரமல்ல. அதாவது நாம் வறட்சிக்கு மாத்திரம் தயாராவது இல்லை, வெள்ளப்பெருக்குக்கு மாத்திரம் தயாராகுவது இல்லை, அந்தந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்குள் எழுகின்ற சூழ்நிலைகளுக்கு தயாராகுவதாகும். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மழையின் அளவு ஓரளவுக்கு குறைவாக இருக்கும். அக்டோபர், நவம்பர் மாதங்களில் மழை அதிகரித்து மீண்டும் குறையும். அப்படியானால் நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது நீர் முகாமைத்துவம். வலுவான அளவிலான எல் நீனோ நிலைமைக்கான முன்னறிவிப்புகள் உள்ளன என்பது உண்மைதான். எதிர்வரும் சில மாதங்களுக்குள் எல் நீனோ நிலைமை மேலும் தொடர்ந்து தீவிரமடையும் என்று முன்னறிவிப்புகள் கூறுகின்றன. இருப்பினும் எமது நாட்டில் புவியியல் அமைவிடம் மற்றும் நமது பருவ காலங்களின் நிலவும் சுழற்சி முறைமைகளின் தன்மை ஆகிய பண்புகளின் அடிப்படையில் நாம் ஒரு பெரிய வறட்சிக்கான அறிகுறியை எதிர்பார்ப்பது கடினம். ஒரு பெரிய வறட்சி அல்லது பிரதானமாக இந்தந்த மாதத்தில் வறட்சி ஏற்படும் என்று கூறுவது தரவுகளை அடிப்படையாக கொண்டு கூறப்படும் கருத்து அல்ல. සිද්ධ කරන ලද කතාවක් නෙවෙයි.